எனக்கு எதுக்கம்மா அம்மா காமாட்சம்மா அருள் புரியும் தாயம்மா இந்த இன ஜீவிதம் எனக்கு எதுக்கம்மா காமாட்சம்மா அருள் புரியும் தாயம்மா இந்த ஈன ஜீவிதம் எனக்கு எதுக்கம்மா தெரிகிறது தேவி, தெரிகிறது. நீங்க தொட்டி தூக்குறவங்க குழந்தை? காமாட்சி கோயிலுக்கு தொட்டி தூக்குறவங்க உன்னையும் தூக்கணுமா? அங்கேதான் போய்கிட்டு இருக்க குழந்தை. அம்மா நீ எங்க போற? ஜெகன்மாதா காக்கும் காமாட்சி தரிசனத்துக்கு தாமா. சாகரத்துக்கு முன்னால அந்த தாயின் கோயிலுக்கு போய் அவ திவ்யமங்கல ரூபத்தை ஒரு முறை கண்ணால பார்த்து கண் மூடணும்னு விரும்புறேன். ஆனா அந்த ஆசை நிராசை ஆயிடும் போல இருக்கு. அதனால் வரையிலும் கூட நான் பழிச்சிருப்பேனான்னு தெரியலைங்க. இவ்வளவு ஆசை எதுக்காக இழக்கணும்? உன்னை தொட்டியில உட்கார வச்சுக்கிட்டு தேவஸ்தானம் வரைக்கும் தூக்கிட்டு போறோம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? என்கிட்ட சல்லி காசு கூட இல்லைங்களே. பரவாயில்ல குழந்தை, எப்படியும் நாங்க கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஒன்னையும் கொண்டு போய் விடுறோம். அந்த மாதிரி பக்தைய தூக்கிட்டு போறது எங்களுக்கு ஆனந்தமே. பாத்தாயி
குழந்தை அதான் காமாட்சி அம்மன் கோயில். தாயே, மெதுவா நீ கோயிலுக்கு போ குழந்தை. நாங்க போயிட்டு வரோம் குழந்தை. போயிட்டு வரமா? அம்மா காமாட்சி, உன் சன்னதிக்கு வந்துட்டேன் தாயே. தாயே காமாட்சி, நான் உன்னை பார்க்க வரத்துக்குள்ள சந்நிதியை மூடிட்டாங்களேம்மா. தாயே, அம்மா, இவ்வளவு குளிர்ல வெளியே உட்கார்ந்திருக்கியே? அந்த காமாட்சி தாய் தரிசனத்துக்காக வந்தேம்மா. யாரோ புண்ணியவாங்க ரொம்ப தூரத்துல இருந்து என்னை இங்க தொட்டியில சுமந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா என் துரதிஷ்டம் எனக்கு முன்னாடியே இங்க வந்துடுச்சு. நான் வந்தவுடனே கோயில் நடை அடைச்சிட்டாங்க. எப்படியாவது தாயை தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். கிடைக்காம போயிடுச்சு. அதுக்காக நீ ஒண்ணு கவலைப்படாதேம்மா. நான் உன்னை சன்னிதானத்துக்குள்ள கூட்டு போய் அந்த தேவியை காண்பிக்கிறேன். வா. காமாட்சி, இவ்வளவு சீக்கிரமா என் கண்களுக்கு உன் திவ்ய மங்கள ரூபத்தை பாக்குற அதிர்ஷ்டத்தை தந்துட்டியே தாயே. உன் கோரிக்கை நிறைவேறிடுச்சுல்ல? இனி நீ படுத்து தூங்கு. வாமா, படுத்துக்கோங்க. இவ்வளவு நாளா எல்லாரும் என்ன பார்த்து வெறுத்தாங்கம்மா. ஆனா நீங்க எனக்கு பெத்த தாய் மாதிரி பரிவு காட்டுறீங்க. இதை விட பயங்கரமான நோய் உள்ளவங்களை கூட பாத்திருக்கேம்மா. அவங்களுக்கு சேவைகள் கூட செஞ்சிருக்கேன். ரொம்ப நேரமாச்சு, படுத்துக்கோமா. கோயில்ல என்ன நடந்தாலும் பார்க்காம, எந்த சத்தம் கேட்டாலும் எழுந்திருக்காம நிம்மதியா தூங்குமா. சாஸ்திரிகளா, இங்க பாருங்க. ராத்திரி நாம கோயில பூட்டிட்டு போறச்ச இந்த பொண்ணு வெளியே இருந்தாலோ இல்லையோ? பூட்டின்ற கோயிலுக்குள்ள இவ எப்படி வந்தா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஓய் ஏண்டி குழந்தை, எழுந்துடி, பொழுது விடிஞ்சாச்சு. ராத்திரி வெளியே நின்னுன்றதே உள்ள எப்படி வந்த? யாரோ நிறைஞ்சு சுமங்கலிங்க என்கிட்ட வந்து என் கஷ்டங்களை எல்லாம் கேட்டு என்னை கோயிலுக்குள்ள கொண்டு வந்து காமாட்சி அம்மனை காட்டி என்னை இங்க படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. என் நோய் குணமாயிடுச்சு. எனக்கு கை கால் வந்துடுச்சு. எனக்கு கை கால் வந்துடுச்சு. இந்த காமாட்சி தாய் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என் மேல கருணை காட்டியிருக்காங்க. இந்த ஜெகன்மாதாவே வந்து சேவை செஞ்சு நீ சொஸ்தமா இருக்கேன்னா உண்மையிலேயே இந்த லோகத்துல உன்னை விட பாக்கியசாலி வேற யாரும் இல்லடி. தாயே காமாட்சி அம்மா, உண்மையிலேயே நீ காக்கும் காமாட்சி தான். உன் மகிமே மகிமை. என்னிலிருந்து உன் கோயிலே எனக்கு கெதி. உனக்கு சேவை செய்யறதே என் விதி. காமாட்சி காக்கும் காமாட்சி, காமாட்சி தாயே காக்கும் காமாட்சி.
வரட்டுமா ராமசாமினா? சரிண்ணே, போயிட்டு வாங்க. அடடே, புடவை வியாபாரி கோவிந்தன் செட்டியாரா? என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. தாயே காமாட்சி, என்னம்மா இது? எழுந்திரியா, எழுந்திரி. அடே, நீங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நான் உங்க காலை விட மாட்டேன். மன்னிச்சிட்டேன்பா, எழுந்திரி. அப்படி என்னையா நடந்துச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? என் புத்தி தடுமாறி ஒரு மோசமான வேலை செய்ய நினைச்சேன். என் எண்ணத்துக்கு தகுந்த தண்டனை எனக்கு கிடைச்சு போச்சு. சரி சரி, வீட்டுக்கு போய் சவகாசமா பேசிக்கலாம், வாயா. அண்ணே, என் கைய கெட்டியா பிடிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் வர்றேன். சரி வா வா. அப்பா மொட்டையை காணும். அண்ணா வரேன் கொஞ்சம். அம்மா காமாட்சி, காமாட்சி, அம்மா காமாட்சி, என்ன மன்னிச்சிரும்மா. இன்னையிலிருந்து நீ எனக்கு தாய் மாதிரிம்மா, தாய் மாதிரி. இதுதாங்க நடந்துச்சு. தாயே காமாட்சி, ஓ லீலதான் என்ன தாயே, என் மனைவியோட மானத்தையும் என் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டம்மா. காமாட்சி, நம்ம உடனே அந்த ஜெகன்மாதா கோவிலுக்கு போய் அந்த அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே செய்வோங்க. தாயே காமாட்சி. இப்படி காமாட்சி தாயை நம்பி கும்பிட்ட சுமதிக்கு பக்கவாதம் போய் குணமாயிட்டா. சுமதிய பல வகையிலும் கொடுமைப்படுத்தின துர்கா பஸ் ஏறும்போது கீழே தடிக்க விழுந்து சக்கரத்துல மாட்டி நடக்க முடியாம படுத்துட்டா. செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சுதானே ஆகணும். என்னங்க என்னங்க எதுக்கு இதெல்லாம்? இப்ப நீ அத்தை மாதிரி விளங்காம போயிட்டில்ல, இனிமே நீ அதே கூடத்துல இதே கிழிஞ்சு போன பாயில படுத்து தூங்கணும். இந்த மண் சட்டியில எறும்பு மொச்ச எச்சு சாத்த தின்னுட்டு இதே ஓட்ல கஞ்சி தண்ணி குடிக்கணும். துர்கா, நான் ஜெகன்மாதா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. அங்க உன் மச்சினி சுமதியை பார்த்தம்மா. என் தங்கச்சி சுமதி அந்த காமாட்சி அம்மன் கோயில்ல இருக்கா? எங்க அத்தை நல்லா இருக்காங்களா பாட்டி? அவளுக்கு என்னடி பதும மாதிரி இருக்கா. சாட்சாத் அந்த காமாட்சி தாய நேர்ல வந்து உன் மச்சினியோட பக்கவாதத்தை நீக்கிட்டான்னு அங்க ஜனங்கள்ல கதை கதையா பேசிக்கிறாங்க. பாத்தியா துர்கா, என் தங்கச்சி சுமதியை நீ திட்டி உதைச்சு வெளியே விரட்டினாலும் அந்த காமாட்சி அம்மன் தாய் கருணை புரிஞ்சுட்டா. என்னங்க என்னங்க, அப்படின்னா அந்த ஜெகன்மாதா கிட்ட என்னையும் கூட்டிட்டு போங்க. அந்த காமாட்சி அம்மன் கால்ல விழுந்து நான் செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. அது வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லைங்க, சாந்தி இல்லைங்க, சாந்தி அழாத துர்கா, இல்லைங்க. அழாத. கண்டிப்பா உன்னை ஜெகன்மாதாட்ட அழைச்சிட்டு போறேன். தாயே காமாட்சி, உங்க சன்னதிக்கு வந்திருக்கோம்மா. அத்தை, மீனா, சுமதி, அண்ணி, இந்த சென்னி. சுமதி, நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு இந்த தேவி என்ன நல்லா தண்டிச்சுட்டாம்மா. இல்ல நீ அழாதீங்க, காக்கும் காமாட்சி கருணை செய்வா. பக்தியோட வேண்டிக்கிட்டா நிச்சயமா குணமாயிடும் அண்ணி, நிச்சயமா குணமாயிடும். தாய் காமாட்சி, புத்தி கெட்டு போய் அகந்தையிலே உன் பக்த சுமத்திய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அர்த்த ராத்திரி வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டேன். நான் செஞ்ச இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நீ கொடுத்த தண்டனை சரிதாம்மா. அம்மா, என் தவறுகளை மன்னிச்சு என்ன ஏத்துக்கும். இல்ல உன் புனித சன்னதியிலேயே என் உயிரை எடுத்துக்கம்மா, என் உயிரை எடுத்துக்க. தாயே, காமாட்சி,
என்னங்க காக்கும் காமாட்சி காக்கும் காமாட்சி காக்கும் காமாட்சி காக்கும் காமாட்சி. அம்மா தாயே காக்கும் காமாட்சி. டேய் ரங்கா, தேவிக்கு போடுறதுக்கு இந்த மாலை நீளம் பத்தாதுடா கேட்டா. பத்தலன்னா சரிப்படுத்தீங்க சாமி. தேவிக்கு இந்த மாதிரி சின்ன மாலை எல்லாம் சாத்த கூடாதுடா. ரொம்ப நீளமான மாலையை கட்டுறதுக்கு என் கையில பெரிய நீளமாவா இருக்கு. தேவஸ்தானம் கொடுக்கிற பிசாட் காசுக்கு இதை விட பெரிய மாலையை கட்ட முடியாது சாமி. அம்மனுக்குரிய மாலை விஷயத்துல அலட்சியமா பேசுறது அபத்தரங்க. அபத்தமாவது கிபத்தமாவது நீ ஒண்ணு எனக்கு சொல்லாத சாமி. மாலை போடு சாமி. களி முத்தி எடுத்து என்ன வாழைப்பழம் வேணுமா? என் பொண்டாட்டிக்கா வாங்கிட்டு போறேன், நீ போய் சாப்பிடு. ஐயோ கை கை கையே, ஐயோ கையே, ஐயோ இது என்ன கை நீடுதா? ஐயோ 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 அஞ்சு நேரம் ஆன மாதிரி நீடுதே. ஐயோ ஆமா கையில் எப்படி உனக்கெல்லாம் காமாட்சி காமாட்சி நீதான் என்ன காப்பாற்றணும் காப்பாற்றணும் அம்மா. தாயே அம்மா என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்து. புத்தி கட்டு போய் உன்னை மரியாதை இல்லாம பேசிட்டேன். மன்னிச்சிடுமா தேவி. தேவி ஒரு கை நெட்டையா போச்சு, ஒரு கை குட்டையா போச்சு. இந்த பாருமா ஒண்ணு ரெண்டு கை நெட்டையா பண்ணிடு, இல்லன்னா ரெண்டு கை குட்டையா பண்ணிடு. அம்மா அம்மா எனக்கு கை கொடுமா, கை கொடு, கை கொடு காமாட்சி. அம்மா அம்மா கருணை செய்யுமா, கருணை உள்ள காமாட்சியே கருணை செய்யுமா. அம்மா என்னுடைய வாயு கொழுப்பால உன்னை தப்பு தண்டா பேசிட்டேன். அம்மா இனிமே அப்படி பேச மாட்டேம்மா, பேச மாட்டேன். ஒழுங்கா உனக்கு மாலை கட்டி போடுறேம்மா. அம்மா என் கைய பழையபடி சரிப்படுத்துமா. அம்மா 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 சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு, கை சரியாயிடுச்சு. அம்மா தாயே காமாட்சி, காமாட்சி தாயே, காக்கும் காமாட்சி தாயே, காக்கும் காமாட்சி தாயே, காக்கும் காமாட்சி தாயே. குலசேகரப்பட்டினத்துல ராமசாமின்னு தேவி பக்தன் இருந்தான். அவன் ரொம்ப பரம ஏழை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கர்ப்பவதியான அவன் பொண்டாட்டி சீத்தம்மா பிரசவ வேதனையினால துடிச்சு வேதனைப்பட்டப்ப காமாட்சி வயித்துல குழந்தை கொடியில மாட்டிக்கிச்சு. இவனுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. இன்னும் தாமதம் பண்ணாதீங்க. நேரம் கடத்துனா மருமக உயிருக்கே ஆபத்தா முடியும். உடனே பட்டணத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு பாருங்க. இந்த மழையில பட்டணத்துக்கு யாரும் வண்டி கட்டிட்டு வர மாட்டாங்க. அதுவும் பிரசவ வேதனையில மருமக இப்படி துடிக்கிறா. இந்த சமயத்துல எப்படி கொண்டு போறது? சரிம்மா, பக்கத்துல இருக்கிற டாக்டர் அம்மா யாரையாவது இங்க கூட்டிட்டு வாங்கம்மா. இல்லைன்னா புள்ளையும் தாயும் பழைக்கிறதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம்.
டாக்டர் அழைச்சிட்டு வரேம்மா. சரிப்பா. போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாப்பா. ஐயா ஐயா ஐயா. யாருப்பா? என்ன வேணும்? டாக்டர் அம்மா இருக்காங்களா ஐயா? என் பொண்டாட்டி பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. உடனே டாக்டர் அம்மா அழைச்சிட்டு போனையா. டாக்டர் அம்மா பட்டணம் போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஐயோ. பாம்பு கடிச்சிருச்சே. சீதா, உன்னையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு வந்தேன். ஆனா இந்த பாம்பு கடிச்சிருச்சே. வீட்டுக்கு வந்து உன்னை பாக்குற வரைக்கும் அது என் உயிர் போகாம இருக்கணும். சீதா. அம்மா, என்ன பாம்பு கடிச்சிச்சு? ராமசாமி, என்ன பாம்பு கடிச்சிருச்சுமா? ஓடி போய் பாம்பு பக்கரி கூட்டு வர. அவரு நெல்லைக்கு நேற்றைய திருவிழாக்கு போயிட்டாருப்பா. என்னம்மா சோதனை? தூங்க தூங்க, என்னை கொண்டு போ. அம்மா காமாட்சி, இது என்னம்மா சோதனை? தாயே, பாவம் அங்க மருமக பிரசாதத்துல துடிச்சிட்டு இருக்கா. இங்க புள்ள பாம்பு கடிச்சு சாவோட போராடிக்கிட்டு இருக்கா. பாவம் பெத்த தாய் பேரப்படுறது கன்றாவியா இருக்கு. பழையாளிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது. அம்மா காமாட்சி, ஏனம்மா எங்களுக்கு இந்த சோதனை? உன்னையே நம்புறோம். என் மருமகளுக்கு இதுதானேம்மா முதல் பிரசவம். எவ்வளவு கஷ்டம். அங்க பார்த்தா புள்ள பாம்பு கடிச்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கா. இங்க பார்த்தா மருமக போராடிட்டு இருக்கா. தினம் உன்னையே நம்பி பூஜை பண்றோம். எங்களை இப்படி துவைக்க வைக்கிறது தர்மமா தாயே, தர்மமா? இந்த சோதனை காலத்துல நீதான் தோணதாயே, நீதான் தோண. சுப்பிரமணியா, புரிந்தது தாயே, புரிந்தது. சமயத்துக்கு தெய்வம் மாதிரி வந்தீங்க. என் பிள்ளைய பாம்பு கடிச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? நீ ஏமா பயப்படுற? தைரியமா இரு, சரியாயிடும். அம்மா, உங்க
உங்க பொன்னான கைப்பட்ட உடனே என் வலியெல்லாம் பறந்து போச்சுமா. அம்மா, என் மேல கருணை காட்டி எனக்கு சுகப்பிரசவம் ஆகும்படி செய்யுங்கம்மா. அம்மா, அதுக்காகத்தாம்மா நான் வந்திருக்கேன். பாத்தீங்களா, மயில பாம்ப போய் விஷத்தை எடுங்குது, ஆனா பாம்பு போக மாட்டேன்னு அலிச்சாட்டியம் பண்ணுது. ஆமா, மயிலு பாம்பை எப்படி இங்க கொண்டாந்துச்சு? ரொம்ப அதிசயமா இருக்குல்ல. நம்ம ராமசாமியை இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அந்த காமாட்சி அம்மன் தாய் அந்த பாம்பை பிடிச்சிட்டு வான்னு இந்த மயில ஏதிருப்பா போல இருக்கியா? இருக்கும். சுப்பம்மா, உனக்கு பேரன் பிறந்திருக்கான். அம்மா, பேரன் பிறந்திருக்கான்னு நான் சந்தோஷப்படுறதா, மகன் நிலைமைய நினைச்சு வேதனைப்படுறதா? இந்த சூழ்நிலை எந்த தாய்க்கும் வரக்கூடாது தாயே, யாருக்குமே வரக்கூடாது. உன் மகன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை. தைரியமா இருமா, தைரியமா இரு. நீ மரியாதையா போயிடு. உன் மேல ஆசை இருந்தா போ. நீ கூட மரியாதையா போயிடு. போய் விஷயத்தை எடு. மரியாதை சொல்றத கேளு. போ. நீ கூட நான் சொல்றத கேளு. கேட்க மாட்டேன், உன்னை விட மாட்டேன். ஐயோ, போ. போ. போறேன். போறேன். அம்மா, காமாட்சிதாயே, என் பிள்ளைய காப்பாத்திட்டுமா. தம்பி, சமயத்துல தெய்வம் மாதிரி இந்த டாக்டர் அம்மா வந்து உன் பொண்டாட்டிய பிரசவம் பார்த்தாங்க. தம்பி, இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தாங்க, திடீர்னு மாயமா போயிட்டாங்களே. இது மாயம் இல்லம்மா, எல்லாம் அந்த காமாட்சி அம்மாவோட செயல். அந்த காமாட்சி அம்மா தான் டாக்டர் அம்மா உருவத்துல வந்து நம்ம சீதாவுக்கு பிரசவம் பார்த்திருக்காங்க. காமாட்சி அம்மாவை கும்பிட்டதுக்கு உங்க கஷ்டம் எல்லாம் விலகி போச்சு. உண்மையா மகிமை உள்ள தெய்வம்னா அது காமாட்சி தாய் தான். ஆமாம்மா, அந்த தேவியோட அருளாலதான் நம்ம குடும்பம் வாழுது. ஆமா தம்பி, குடும்பத்தோட போய் அந்த ஜெகன்மாதாவுக்கு பிரார்த்தனை செலுத்துவோம். முதல்ல உள்ள போய் குழந்தைய பாப்போம். வாமா. ராமசாமி, பாரு, குழந்தை தங்கை செல மாதிரி இருக்கு. ஆமா சீதா, நல்லா இருக்கியாமா? கஷ்டப்பட்டாலும் அழகான பேரனை பெத்து கொடுத்துட்ட. தாயே காமாட்சி, நீயே நேர்ல வந்து என் வம்சத்தோட வாரிச காப்பாத்தினியா தாயே? காக்கும் காமாட்சி, ஏ சாமி, இங்க ஒரு மோகினி கோலம் இருக்க, அதோட கதை என்ன சாமி? அது இங்க பாருமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நீ விடிய காலையில எழுந்திருச்சு பூஜைக்குரிய வேலையெல்லாம் செய்யணும். நீ போய் படுத்து தூங்குமா. ஆகட்டுங்க. பயங்கரமான ஒரு மோகினி பூதம் இந்த வெள்ளிமலை வட்டாரத்துல உலவி தன் கண்ணில் பட்ட அழகான இளைஞர்களை தன் மாய வித்தையால அவர்களை மயக்கி காம இச்சையை தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஈவு இறக்கம் இல்லாம கொன்னு போட்டு சாப்பிட்டுடும். அதனால மக்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நாள்ல சிங்கராய மலையில காமசாஸ்திரின்னு ஒருத்தன் இருந்தான். இந்தப்பா காமசாஸ்திரி, இந்த ஏட்டுச்சூடி வேத மந்திரம் ரொம்ப புனிதமானது, மகா சக்தி உள்ளது. இன்னைக்குள்ளேயே இந்த மந்திர சூடியை ரொம்ப ஜாக்கிரதையாக குருதேவர் வசம் சேர்க்கணும்.
இதை எடுத்துக்கிட்டு போய் இன்னைக்குள்ளேயே அவர்கிட்ட சேர்த்துடு. எந்த சூழ்நிலையிலையும் தவற விட்டுடாத. உன்னை நம்பித்தான் இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஜாக்கிரதை. சித்தம் குருதேவா, இப்பவே நான் புறப்படுறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றி உண்டாகட்டும். அறியோ பருவத்திலே. ஐயோ முள்ளு. பயங்கரமா பசிக்குதே, இறைய காணுமே. ஆ, ஆ, எவ்வளவு அழகான இளைஞன். பருவ வயசுல பாக்குறதுக்கு தக்காளி பழம் போல தளதளன்னு இருக்கான். இவனுக்கு ஆசைய தூண்டி அனுபவிச்சுட்டு இவனை பிச்சு தின்னிட வேண்டியதுதான். அழகான பூஞ்சோலையா. அறியோ பருவத்திலே. அநியாயமா கொழு கொழுன்னு கொழுத்து போயிருக்கான். ரத்தமும் சதையும் திங்கிறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். பரட்டும். என்ன வாஜனை, எங்கும் வாஜனை, வாஜனைனா வாஜனை, கமகமா. காட்டுல தேவலோகத்தை பார்த்த மாதிரியே இருக்குது. எவ்வளவு அழுக்கான இடம். காட்டுல தேவலோகத்தை பார்த்த மாதிரி ஆனந்த கடலை மிதக்க வைக்குது. என் மனசு எங்கெங்கயோ போயிட்டு வருது. உடம்பு சிலுத்து மயக்க மயக்கமா வந்து அமுக்கு அமுக்குன்னு அமுக்குது. நாம இங்க தங்கி இழப்பாரிட்டு தான் போகணும். என்னடா இது? இந்த சிரிப்பு. முன்னால பொண்ணு, பின்னால பொண்ணு, இந்த பக்கம் பொண்ணு, இந்த பக்கம் பொண்ணு, கும்மா கும்மா பொண்ணு, கும்தலக்கடி பொண்ணு. என்ன இப்படி திடீர்னு வந்தாங்க, மாயமா மறைஞ்சிட்டாங்களே. என்னது சிரிச்ச பொண்ணு அழுது சத்தம் கேக்குது. ஆளாக்கான ஆறு கும்தலக்கடி பொண்ணு. பொண்ணு யாருன்னு சொல்லி சொல்லி அழுதுட்டு சொல்லு. எதுக்கு அழுகுற? யாரு? நான் ஒரு தேவ கன்னிகை சுவாமி. என் பேரு மேனகா. என் தோழிங்களோட பௌர்ணமி வெண்ணிலாவை ஆனந்தமா அனுபவிக்க பூலோகத்துக்கு வந்தோம். இந்த இன்பமயமான இடத்தை பார்த்து இதோட அழகுல மயங்கி ஓய்வெடுத்தோம். நான் கண் விழிச்சு பாக்குறப்ப என் தோழிங்க எல்லாம் தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டாங்க.
நான் மட்டும் தங்கிட்டேன் சுவாமி. அப்போ நீ தனியா உங்க லோகத்துக்கு போக முடியாதா? மறுபடியும் பௌர்ணமி வர வரைக்கும் நான் எங்க லோகத்துக்கு போக முடியாது. வேற வழியே இல்ல. நான் இப்ப தனியா விடப்பட்ட கன்னி பெண். எனக்கு ஒண்ணுமே புரியல சுவாமி. கன்னி பொண்ணு கண்ணீர் வரைக்கிறத பார்த்து இந்த காமசாஸ்திரி கவலைப்படாம இருக்க முடியாது. நான் உனக்கு துணையா இருக்கேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிட்டு பட்டு பொண்ணுங்கெல்லாம் சல்லு சொல்லுன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாம் யாரு? எல்லாமே நான் தான் சுவாமி, நான் தான். உங்க கண்ணுல பட்டா நீங்களாவது ஆதரவு காட்ட மாட்டீங்களான்னு ஆதரவா? கன்னி பொண்ணு ஆதரவு கேட்டு இந்த காமசாஸ்திரி தட்டி கழிப்பனா? உனக்கு ஆதரவு தர்றது மட்டுமில்ல, ஆசையெல்லாம் பேசி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆசையா பேசிக்கிட்டு இருக்க. இங்க 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 உடம்ப போட்டு ஒடுக்கிற. என்னன்னு சொல்றது சுவாமி, உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது. வயசு கோளாறு. எனக்கு கூட உடம்புக்குள்ள என்னமா பண்ணுது. என்ன இந்த வழக்கு? ஐயோ, வாழைத்தண்டு போல சல்லு 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 இல்ல. பருவத்தை அள்ளி அள்ளி சரசாட வர்ற ஆனந்தமாக ஆடுவோமே. இந்த ஜோடி சரியான ஜோடி, சல்லாப சங்கீதம் பாடுவோமே. ஆட்டேனமா ஓ மாமா வாயமா கண்ணமா. என் தங்க ராஜா சிங்கார ரோஜா, என் தங்க ராஜா சிங்கார ரோஜா, சிங்காரி நானே வாயேவா. மன்னவா மன்னவா கைப்பிடி போமே, உயிராக ஒன்னாக சேருவோமே. ஓ வைரமே பெண் சிங்கமே, என் உயிரே புருஷனே. சல்லு 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 முத்தத்தை தந்தால் ஐயா மயங்கிடுவாய் தன்னல்லதா. மகராஜா மகராஜா ரதிராஜா ரசிராஜா. ஓ நெஞ்சய மஞ்சமே அதுவே உன் தஞ்சமே. ஓ நெஞ்சய மஞ்சமே சல் 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 அதுவே உன் தஞ்சமே. ஏய் மாமா இங்கே வாயே. ஐயா மாமா தருவி குடிச்சு பாரு. என் தங்க ராஜா சிங்கார ரோஜா, சிங்காரி நானே வாயேவா. மனசு மனசு கலந்ததுனாலே உடலும் உயிரும் பொன்னாகும். ஐயா
ஆலிங்கமே ஆனந்தமா ஓராயிரம் ஆனந்தமே நீதானே தீர்ப்பாயே ஓரமெல்லாம் ஏகமாச்சு அதனாலே சந்தோஷமே ஆனந்தம் உண்டாகவே அதனாலே சந்தோஷமே ஆனந்தம் உண்டாகவே ஓ ராஜா என் ராஜா வாழ்க ராஜா என் உயிரே என் தங்க ராஜா சிங்கார ரோஜா சிங்காரி நானே வாயேவா மனசும் மனசும் கலந்ததுனாலே உடலும் உயிரும் ஒன்னாகுமே ஏன் தேனமா ஓ மானமா நீ வாயமா ஏன் கண்ணமா ஐயோ நடிச்சாம ஆக போகுதே சுவாமி முடியாது 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 இவனை இப்பவே திங்க வேண்டியதுதான் இந்த மந்திர சுவடி இவன் இடுப்புல இருக்கிற வரைக்கும் இவனை ஒண்ணுமே செய்ய முடியாது போல இருக்கேன். மோகினி நேரமாச்சு இந்த மந்திரச்சோடைய குருதை வெட்ட கொடுக்கணும் புறப்பட சீக்கிரம் போலாம் ம்? ம். மோகினி இதுதான் என் குருவுக்கு குருவான ராமசாஸ்திரி வீடு கொஞ்ச நேரம் எங்கே இரு நான் போய் இந்த மந்திரச்சோடியை கொடுத்துட்டு வந்துடுறேன் அடிபணிகிறேன் சுவாமி. என்னப்பா மகனே, பேய்கள் நடமாடுற இந்த நடு ஜாமத்துல வந்திருக்க? இந்த மந்திரச்சுவடியை உடனடியா உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு குருதேவர் உத்தரவிட்டுள்ளார் சுவாமி. அப்ப நான் போயிட்டு வரேன் சாமி. நெல்லு மகனே, ஏன் இவ்வளவு அவசரம்? இந்த நடு ஜாமத்துல நீ எங்க போக போற? விடிஞ்சதும் போகலாம் மகனே. எனக்கு துணைக்கு கூட ஆள் வந்திருக்கு, வெளியே நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன் சாமி. ஆஹா, யாரப்பா அந்த ஆளு? ஒரு தேவதை சாமி. தேவதையா? ஆமா சாமி, அவ பேர் மோகினி. தச்சையில வழியில பார்த்தேன், நானும் கூட வரேன்னா சரி வான்னு கூட்டு வந்துட்டேன். பாரு காமசாஸ்திரி, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரன். உன் குருதேவர் ஆசீர்வாத பலம் உனக்கு எப்பவும் காப்பாத்திக்கிட்டே இருக்கு. பாரியா, உன் கையால என்ன தொட்டுக்கிட்டு அங்க பாரு. அது மனுஷ ரத்தத்தை மாம்சத்தை திங்கிற யக்ஷினி. இந்த மந்திரம் ஓலைச்சுவடு உன்கிட்ட இருந்ததுனால அது உன்னை ஒண்ணு செய்ய முடியாம போச்சு. இருந்தாலும் அது லேசுல உன்னை விடாது. உன்னை புசிக்கிற வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி சொல்லாதீங்க சாமி, நீங்க தான் எனக்கு தோண, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க சாமி. அந்த யக்ஷினி அழிக்கிற மகாசக்தி அந்த ஜெகன்மாதா காமாட்சி ஒருத்திக்கு தான் உண்டு. நீ இப்பவே அந்த காமாட்சி கோயிலுக்கு போய் அந்த பாதங்கள்ல விழுந்து தஞ்சம் அடைஞ்சிரு. அவ்வளவு தூரம் தனியா எப்படி போவேன் சாமி? அந்த எச்சைனி என்னை வழியில பறக்குன்னு முடிச்சு லவக்குன்னு முழுங்கிடுமே. அதுக்காக நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் மகனே. இந்த மந்திர அக்ஷதைய கையில வச்சுக்கிட்டு அந்த யக்ஷினி மேல போட்டியன்னா அது உண்மை உருவம் உனக்கு தெரியும். அந்த யக்ஷினி ஒண்ணு திங்க வருதுன்னு வச்சுக்க, அப்ப அந்த காக்கும் காமாட்சியை நினைச்சுக்கிட்டு இந்த ஈரத்துண்டு அப்படியே சுத்திக்கிட்டு அந்த தாய் கோயிலுக்கு போய் சேர்ந்துரு மகனே. காப்பாத்துனீங்க சாமி. ஒரு முக்கியமான விஷயம், யக்ஷினி காத்துப்பட்ட இந்த துணிய நீ கோயிலுக்குள்ள கொண்டு போக கூடாது. நீ கோயிலுக்குள்ள போன உடனேயே இந்த ஈர துணிய வெளியே எரிஞ்சிடணும். ஆகட்டும் சாமி, வரேங்க. நீ நெடுவழி வாழ். வரேங்க.
போடுறேன். உனக்கு வேணா பட்டு துணியை நான் தரேன். அந்த பாடாவது துணியை வீசி எறிய. உன் மயக்கம் பேச்ச கேட்டா உன் வயிற்றுக்குள்ள மாட்டின கோழி மாதிரி யாருவேன். பேய் போ. காமாட்சி. காமாட்சி தாயே, காமாட்சி தாயே. என் சன்னதி அருகில் வந்து என்னிடம் தஞ்சமடைந்த என் பக்தன் மேல் கை வைக்கிறாயா? விடு, மரியாதையால் அவனை விட்டுட்டு போ. காமாட்சி, இவன் என்னோட உணவு. இதுல நீ குறுக்கிடாத. இங்க இருந்து போ. போயிடு. அவனை விட மாட்டாய்? மாட்டேன். உனக்கு அவ்வளவு திமிரா?
அன்னைக்கு தேவி நீராடின அந்த ரத்த குளம் தான் இன்னைக்கு மோகினி குளம்னு அழைக்கப்படுது. அன்னைக்கு தேவி வந்து இந்த குளத்துல நீராடினதுனாலதான் புனிதமான அந்த குளத்துல பேய் பிசாசுங்க பிடிச்சவங்களை குளிக்க செஞ்சு தேவி பாதங்களின் அருகில் மந்திரிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஆணிகளை அந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் உள்ள வேப்ப மரத்துல அவங்க நெத்தியால அடிக்க செஞ்சா உடனே அவங்களை பிடிச்ச பேய் பிசாசுங்க நீங்க போயிடும். நம்ம மகேந்திரன் தம்பி என்னுடைய ஒரே ஒரு பொண்ணான மாலதிய காதலிச்சு நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி நம்ப வச்சு அவளை அநியாயமா கெடுத்துட்டாருமா. அதுக்கப்புறம் அவர் வேறொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்க போறாரு தெரிஞ்சதும் என் மக மாதவி தம்பி கிட்ட ஓடி வந்து எனக்கு துரோகம் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சினாம்மா. உனக்கு அந்த அருகதை இல்லைன்னு ஏமாத்திட்டாரு. மோசமாயிட்டமோன்னு துக்கம் தாங்காம மனசு உடைஞ்சு என் பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிட்டாம்மா, செத்து போயிட்டா. மாடசாமி, இந்த விஷயத்தை எதுக்கு மறைச்ச? ஏன் என்கிட்ட சொல்லல? எல்லாமே நடந்து போன அப்புறம் சொன்னாலும் நீங்க என்ன செய்வீங்கம்மா? செத்து போன என் பொண்ணு உயிரோட வந்துருமா? உங்க உப்ப சாப்பிட்டு வாழறவனா நடந்ததை வெளியே சொல்லி உங்க வீட்டு கௌரவத்தை சந்திக்க இழுக்க என் மனசு விரும்பலம்மா. உன் தியாக புத்திக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. அன்னைக்கு அநியாயமா செத்து போன என் பொண்ணுதான் பேயா வந்து உங்க மருமகளை புடிச்சு ஆட்டுதோ? தம்பி செஞ்ச துரோகத்துக்காக பழிக்கு பழி வாங்கறதுக்காக வந்திருக்கோன்னு என் மனசுல படுதம்மா. அண்ணன் செஞ்ச தப்புக்கு அண்ணையும் நானும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, ஜெகன் மாதா காமாட்சி அம்மனை தரிசிச்சா பிடிச்ச பேய்களும் சுழ்ந்த பாவங்களும் நீங்கி போயிடும்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா. ஒரு தடவை நாம கூட அங்க போனா இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி போகணும் எனக்கு தோணுதுமா. அம்மாப்பா, அண்ணியை கூட ஜெகன் மாதா காமாட்சி அம்மன் கிட்ட அழைச்சிட்டு போகலாம்னு தோணுதுமா. நாம கூட ஒரு முறை ஜெகன் மாதா கிட்ட போய் காமாட்சி தேவியை காப்பாத்துன்னு கேட்கலாம். அண்ணியை பிடிச்ச துஷ்ட காத்த நீக்கிற சொல்லி அந்த தேவியை கேட்டே தீரணும். அப்படியே இவங்களை எல்லாரையும் மோகினி குளத்துல குளிக்க வச்சு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தீர்களோ அகால மரணம் அடைந்து பேய் பிசாசாக நிரந்தரமாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றும் தெரியாத இந்த அவலைகளை பிடித்து துன்புறுத்தி பாவ மூட்டையை கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? நரகத்திற்கு போக விரும்புகிறீர்களா? தவறுகளுக்காக வருந்தி இவர்களை விட்டு நீங்கி விடுங்கள். போக மாட்டீர்கள். போகவில்லை என்றால் இந்த பேய் ஜென்மத்திலிருந்து உங்களுக்கு விமோசனமே இல்லாமல் செய்து விடுவேன். ஜென்மத்திற்கும் நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் நரக வேதனை அடையும்படி செய்து விடுவேன். இவர்களை விட்டு போவது மட்டுமல்ல, அந்த வேப்ப மரத்தில் போய் அடங்கிவிட வேண்டும்.
மல்லிகா என்னங்க மல்லிகா என்னங்க மல்லிகா என்னங்க நல்ல காரியம் நடந்து போச்சு. எல்லாரும் மங்கள நீராடி தேவியை தரிசிக்கலாம் வாங்க. காமாட்சி பூதநாயகி இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் போதும், வேதனைகள் போதும். இனியாவது எங்கள் மீது அருள் புரிந்து இந்த நரக வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு விமோசனம் கொடுங்கள். எங்கள் ஜென்மங்களுக்கு ஒரு பயனை உண்டாக்குகிறாரே. அப்படியே ஆகட்டும்.